பாப்பாரப்பட்டியில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க, இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம். ஆனால் யாரோ ஒரு ஏழை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் அந்த சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் வந்து உட்காந்துட்டான். யாருமே இல்லை அவனுக்கு. அவன் இங்கே வர்றவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த முருகப்பெருமான்கிட்ட கேட்குறான், ஏன் சாமி நான் என்ன பாவம் பண்ணேன், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கியே, எனக்கு யார் இருக்கிறான்? நடந்து போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்தா கூட என்னை எழுப்பி ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யார் யார் இருக்கிறான்? என்னையே இப்படி படைச்சேன்னு ஏக்கத்தோடு அவன் கேட்குறான். அப்போ குறைஞ்சிடுச்சுப்பா, மானிட்டர் குறைஞ்சிடுச்சுன்னா பாட முடியாது, கஷ்டம். அதுக்கு தான் நான் மானிட்டர் வால்யூம் குறைச்சிடான்னு சொன்னேன். எனக்கு யாருப்பா இருக்கிறான்ட்டு அப்போ அந்த முருகப்பெருமான், மகனே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதரா, நான் இருக்கேன்டா உனக்கு தாயாகும் தந்தையாகும், என்னுடைய சன்னிதானத்துக்கு வாடான்னு அழைக்கக்கூடிய ஓசை தான் தேவன் கோவில் மணி ஓசைன்னா கண்ணதாசன் காதலிப்பான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒரு பையன் பல பேரை காதலிப்பான். ஆனாலும் ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும்தான் காதலிச்சான். இது கண்ணதாசனுடைய காதல் பாடல். அந்த காலம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், காதலன் காதலி எப்படி இருக்கணுங்கிறத இலக்கணத்தை கொடுத்தான் அந்த காலம். நான் கொடுத்தான் இந்த 2 வார்த்தை போது. இது மாதிரி இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு பாடல், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல். இது எப்படி இருக்கு? 60 வருஷம் பாப்பா உங்களை பார்த்தா நான் ஒரு வரி தான் பாட போறேன், உனக்காக தான். ஒரு ஆக்ஷன் காட்டு. சொடக்கு மேல சொடக்கு போடுது இவனை பாரு. தினவெடுத்த தோள்கள் எங்கே? இங்கே. இப்ப நான் இன்னொரு பாட்டு சொல்றேன், அடுத்த வரியை நீ பாடணும். பாப்பா நீ உனக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாட போறேன். அடுத்த வரியை நீ தான் பாடணும். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. தெரியுது பக்கத்தில் இருக்கிற அக்கா தடுத்துடுச்சு, சொல்லாத. சொன்னா ஒன்னாதான் திரும்பவும் வந்தாலும் கேட்பான். இந்த பிள்ளை சொல்லிடுச்சா? சரி, இப்போ இன்னொரு பாட்டு உனக்காக பாடுறடா. இப்போதைக்கு ஃபேமஸில் ஓடிட்டு இருக்கு. நீ சொல்லு. இடங்க மாறி ஊதாரி போட்டுக்கிட்டா நான் தான் ஆதாரி. இப்ப இவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு பாட்டு கேட்போமே அதை சொல்லிடுவானே, சொல்லிடுவான். உனக்கு தெரிஞ்ச பாட்டு, ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச மயக்கும் மந்திரமே. அடுத்த வரி என்னமோ சொன்னீங்களே, எவ்வளவு உற்சாகமா இருக்கிறான். ஆனா இந்த பாட்டை ஏதோ எழுதிட்டான். காலேஜுக்கு போய் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் பொம்பளை பிள்ளையும் போறான் பள்ளிக்கூடத்துக்கு. இந்த பொண்ணு பாடுறான், இந்த பக்கமா போகக்கூடிய பொம்பளை பிள்ளை பாடுறான், ஏன் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச மயக்கும் மந்திரமே. சரி பொண்ணு பாடுறான், ஒத்துக்கிட்டோம். இப்ப இந்த பையன் 12ஆம் கிளாஸ் படிக்க போற பையன் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சனுமே கொஞ்சனுமே உதடு வலிக்க கொஞ்சனுமே. சாயந்தரம் வீட்டுக்கு வருமா திரும்பி? எந்த பஸ்ஸில் ஏறி எங்க போகுதுன்னு அவன் கேட்டான். இது மாதிரி ஆயிடுச்சப்பா. நல்ல பாட்டும் இருக்குது, அது இடையில வருவோம். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இந்த சின்ன பையனுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி அறிவுரை சொல்ற மாதிரி உள்ள பாட்டு அந்த காலத்துல எந்த பாட்டு அண்ணாச்சி? நீங்களே சொல்லுங்க அண்ணாச்சி. பழைய பாடல் புத்திமதி சொல்ற மாதிரி. ஆனா நீங்க சொல்ல புத்திமதி அறிவுரை சொல்றது மாதிரி சின்ன பையங்களுக்கு அறிவுரை. 60 வருஷத்தினுடைய பாடல் எழுதும் போது அந்த கவிஞனுக்கு வயசு என்ன தெரியுமா? 24 வயசு. அவன் சினிமாவுக்கு பாட்டு எழுதும்போது, இந்த பாட்டை எழுதும்போது அவனுக்கு வயசு 24. 29 வயதிலே போயிட்டான் மனுஷன். 60 வருஷமா அந்த பாட்டு தமிழனுடைய மனசுல நிற்குது. 6000 வருஷமானாலும் நிற்கும்.
இது சாதாரண ஏழை கூலி விவசாய தொழிலாளியினுடைய மகன். யார் தெரியுமா? மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும். நான் பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடலை கொடுத்தான் மனுஷன். அந்த காலத்தில் பையங்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தந்த பாடலா அமைஞ்சுது. அதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னா அழகா அந்த பாடலை கொஞ்சம் சில வரிய பாடுறேன். பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. இது மறக்க முடியுமா இந்த பாடலை? சின்ன பையன். இது சினிமாவுக்கு உள்ள பாட்டு இல்லை, பாட புத்தகத்தில் வைக்கக்கூடிய பாட்டு தானே அண்ணன். ஆனா இதே மாதிரி பாடல் இன்னைக்கு இல்லையா? கத்த கத்தையா நோட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்த்தேன், மளிகை கடை சாமா லிஸ்ட் எழுதி வச்சிருக்கு, ஞாபகம் மறதியா? சரி, ஏன்னா எல்லாத்தையும் மோசம்னு சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், கட்சிக்காரன். எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு செருப்புல டாக்டர் டாச்சிட்டு போயிருக்கிறான். டாக்டர் அவன் சம்சாரம் கையை பிடிச்சி பார்த்து, உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க இருக்கிறாரு. அதுக்கு இவன் சொல்லி இருக்கிறான், இது எதிர்கட்சிகள் செய்த சதி வேலை சார். அவன் டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்ப அதான் 60 வருஷமாச்சுல்ல இந்த படம். இந்த நிமிஷம் வரைக்கும் அது நாகரிகமா நிக்குது. ஆனா இது மாதிரி பாட்டை போட்டா பயலக தூங்கிடுவான். இவங்க பாட்டை போட்டாலுமே தூங்கி போடுறான். புள்ள தூங்கி விட்டான், புருஷன் முழிச்சுக்கிட்டான். ஏன்னு அவனை போய் கேளு. ஏதாவது சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆனா வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நாம செய்துட்டு போகணும். இதோ பிறந்தோம் வளர்ந்தோம். இன்னைக்கு அண்ணாலாம் எல்லாருக்கும் பொன்னாடை. ஒவ்வொருவருக்குமே 3 பொன்னாடைகள் போட்ட ஒரே ஊர் பாப்பாரப்பட்டி தான் ஐயா. சில ஊர்ல வாங்கி கொண்டாந்து வச்சிருப்பான், கடைசி வரைக்கும் போட மாட்டான். நல்லா இருந்தா போடுவோம், இல்லாட்டா திருப்பி நாளைக்கு கடையில கொண்டு போய் கொடுத்துருவோம். அடிப்பா அண்ணன் அவர் பாட்டுக்கு ஒரு பொன்னாடை எல்லாருக்கும். ஞானசேகர அண்ணன் மற்றவங்க இது மாதிரி ஒரு வந்தவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய புனிதமான மண்ணு பாப்பாரப்பட்டிக்கு அந்த குணம். வாழ்க்கையில் விவாதத்தை துவக்குவதற்காக பின்னணி பாடகி. அந்த குரல் நாங்கள் பாடின குரல்லாம் அது வேற. ஆனால் அந்த அம்மா குரலுக்கு தனி ஒரு மகத்துவம் உண்டு. பின்னணி பாடகி அம்மா அன்பு மகள் சென்னையிலிருந்து கிலோனா அவர்கள் வந்திருக்கிறாங்க. திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை கவியரசர் கண்ணதாசன் காலம் தான் சீர்படுத்தினார்கள். இன்றைய தினம் சீரழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அணியினுடைய சார்பாக பாடுமாறு பேசுமாறு விழா குழுவினர்கள் சார்பாகவும் ரசிக பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய அண்ணன் ஞானசேகரன் போன்றவர்கள் எல்லோர் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரையிட்டு அமைகின்றேன். இடையிடையே நானும் பாடுவேன், பேசுவேன். நன்றி, வணக்கம். ஆம்பிள் ஏற்றுங்க கொஞ்சம். ஆம்பிள் ஹலோச்சி. ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முதல்ல பரிசு வாங்கின எல்லாருக்கும் ஷால் போத்தி நல்ல ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. நம்ம அருணாலேருந்து தேவதர்ஷினிலேருந்து எல்லாருக்கும். விஜய் டிவி பிரியங்கா மாதிரி அப்படின்னு சொல்லாம டிடி மாதிரி இங்கே பாப்பாரப்பட்டி டிடி. எல்லாரும் நல்ல ஒரு முறை ஜோரா கை தட்டிடுங்க பார்ப்போம். மைக்குக்கு மேல சவுண்ட் வரும். அண்ணா ஐயா வணக்கங்க, நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? தம்பி தம்பி ஒரு பட்டிமன்றத்துக்கு வந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லைங்கய்யா. அம்மா வீட்டுக்கு சொந்த பந்தங்களோட நம்ம சேர்ந்து இருந்தா எப்படி பேசிட்டு இருப்போமோ அதே மாதிரிதான் நல்ல உறவினர்கள்லாம் கூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாவே ஒரு தனிப்பெரும் நிறைவா இருக்குங்கய்யா கோவில் முன்னாடி இருந்து பேசுறது. தலைப்பு ஒரு முறை சொல்லிருங்க பாப்போம். தலைப்பு ஒரு தடவை சொல்லுங்கய்யா. திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீரழிக்கிறதா? அவ்வளவுதானங்கய்யா. ஆமா, இதுதான் கம்ப்ளீட்டா இன்றைய கால திரை இசை பாடல்களும் திரைப்பட படங்களுமே கெடுத்துக்கிட்டு தானங்க இருக்கு. நான் கேட்குறேங்க யதார்த்தமா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைய கால திரைப்படம்
ஏன்னா அடுத்த மாசத்துல மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள என்ன ஃப்ளோ இதாகுது. பாட்டு பாடணும்ப்பா. மார்ச் 1 ஃபர்ஸ்ட் வாரத்துல இன்னொரு படம் தொடங்கிருங்கய்யா. ஹிந்தி அண்ட் தமிழ்ல ஒரே நேரத்துல படம் ஓப்பன் ஆகுது. அந்த திரைப்படத்துல நடிக்க போறேன். விஜய் சேதுபதி சார் திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் கூட இந்த கால திரைப்படங்கள் இந்த சமூகத்தை கெடுக்குதுன்னு நான் பேச வந்திருக்கேன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியக்கூடாதா? நான் அதை தான் கேட்கிறேன் நடுவர்களே. கும்முன்னு ஏதோ சவுண்ட் கேட்குது பாருப்பா. எந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வர்றேங்கய்யா. இந்த குட்டி செல்ல குட்டீஸ் நீங்கெல்லாம் கேட்டீங்கல்ல, நல்ல நல்ல பாட்டா அதெல்லாம். ரஞ்சிதமே ரஞ்சிதமேல நல்ல பாட்டா ஸ்கூல்ல போய் பாட முடியுமா தங்கம்? ஸ்கூல்ல டான்ஸ் ஆட விடுவாங்களா? ஆனாங்கய்யா நம்ம கார்ல வந்துகிட்டு இருந்தோம்ல வேன்ல. ஆமா. அப்ப நான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, இந்த கால திரைப்பட பாடல்கள் குடும்ப உறவையும் பண்பாட்டை எந்த அளவுக்கு கெடுக்குதுன்னு நான் சொல்ல வர்றேங்கய்யா. அப்படியா? ஆமா. எனக்கு செல்லுல ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, அத கூட நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னமா கிலோனான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, அது யார் அனுப்பிச்சது தெரியுமா? யார் அனுப்பிச்சது தெரியுமா? அந்த கௌதமி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவரு வீட்டுக்காரரு உனக்கு ஏன் மெசேஜ் அனுப்புனாரு? ஐயா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலி. அதனாலதான் அவரை பெரும்பாலும் கூட்டிட்டு வர்றதே நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தாரு. கவிஞரே கேளுங்க, கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாரு. கடல் தண்ணி உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், கடல் தண்ணி உப்புத்தான், இந்த கௌதமி குரங்க கட்டிக்கிட்டது என் தப்புத்தான்னு எழுதி வச்சிருந்தாரு. நல்லா கைத்தட்டுங்க பாப்போம். இந்த காலத்தை பாட்டை கேட்டா எந்த அளவுக்கு கெட்டு போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களாங்கய்யா. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் எழுதுவான் பல பேர். அதுக்கப்புறம் தானங்க நீங்க என்ன கூப்பிட ஆரம்பிச்சிருந்துருக்கீங்க. ஆனா உங்களுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு அப்படியே நான் தலைப்புக்குள்ள ஜங்குன்னு குதிச்சிடலாம்னு நினைக்கிறேங்கய்யா. நல்லா சொல்லுமா. நல்லா சொல்றேன். நல்லா நிமிந்து உட்காருங்க பாப்பா. நல்லா சூப்பரா ரசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா செட் ஆயிட்டாங்க, ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்போ நல்லா நடுவரை பத்தி கவிதை சொல்ல போறேன். 2 வரி கவிதை. அது நான் எழுதுனது கிடையாதுங்கய்யா. இதுவும் நான் எழுதுனது கிடையாது. இது மக்கள் எழுதின கவிதை. குறிப்பா பாப்பாரப்பட்டி பெண்கள் உங்களை பத்தி எழுதின கவிதை. நம்ம அருணா தான் வந்து கொடுத்தாங்கன்னா பாத்துக்கங்களேன். பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும், பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும் அத்தனை தலைப்புகளுக்கும் சலிக்காமல் முகம் சுளிக்காமல் தீர்ப்புகளை சுண்டல் மாதிரி அள்ளி அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நடுவர் சங்கி மங்கி அவர்களே. சங்கி மங்கி? ஆமாங்கய்யா. சங்கி மங்கினா என்னம்மா? என்னங்க சாதாரணமான வார்த்தையாங்கய்யா. இப்ப என்ன அழகா 50 நிமிஷம் பேசி பாடி இருக்கிறீங்க, என்ன அழகா ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சங்கி மங்கிக்கான விளக்கத்தை சொன்னோன்னே எல்லாருமே சேர்ந்து கை தட்டுவாங்க பாருங்க. அதுக்கு ஆமான்னு அர்த்தம். சங்கி மங்கினா என்ன தெரியுமா? சங்கி மங்கினா சங்கீதத்தை மங்காமல் 8 கட்டையிலும் சுதி சுத்தமாக பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர்னு அர்த்தங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஏங்கய்யா இதை மட்டும் சொல்லாம விட்டுருந்தேன்னு வச்சுக்க, பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வேன்ல ஏறும்போது நம்ம பையனே ஒருத்தவன் சொல்லுவான், இல்லையா ஆடுகிற சங்கி மங்கி அவசரமா வேன்ல ஏறுறான். ஒருவேளை சொன்னாங்கனாலும் நீங்க கேட்டுக்கங்க, அது தவறான இது இல்ல. ஆனா பாடல்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? கவியரசர் கண்ணதாசன் ஐயாவுடைய காலத்து பாடல்கள். பாட்டு பேசிக்கிட்டு கவியரசர் காலத்து பாடல்கள்னா காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த அசை போட்டு பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு இதமா இருக்குங்கய்யா. நான் தெரியாம தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த காலத்துல நடிச்ச நடிகர்கள் இன்னைக்கு உசுரோட இல்ல, நடிகைகள் நிறைய பேர் உசுரோட இல்ல, இசையமைப்பாளர்கள் உசுரோட இல்ல, பாடகர் பாடகிகள் நிறைய பேர் உசுரோட இல்லைங்க. ஆனா பாட்டு உசுரோட இருக்குல்ல, அதுதானங்கய்யா முக்கியம். புதிய பறவைன்னு ஒரு திரைப்படங்க. புதிய பறவை திரைப்படத்துல அந்த பெண்ணுக்கு டைரக்டா சொல்லலாம் காதல், ஹாய் லவ் யூ, ஆமென் கிருஷ் ஆன் வித் யூ, எது வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா என்ன அழகா தெரியுமா சொல்றாங்க? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன்